நாம இன்னைக்கு பார்க்க போறது மங்கள கௌரி யோகம் பத்தி. வேத ஜோதிடத்துல இது ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான யோகம். ஒருத்தரோட ஜாதகத்துல ராசி நவாம்சம்னு ரெண்டு கட்டத்தையும் சேர்த்து ஆய்வு செஞ்சுதான் இத கண்டுபிடிப்பாங்க. சரியா அமைஞ்சா ஒருத்தருக்கு புகழையும் பெரிய வளர்ச்சியையும் கொடுக்குன்னு சொல்லப்படுது. சரி, முதலாவது விஷயம், 10ஆம் அதிபதியோட வலிமை. உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 10வது வீட்டு அதிபதி இருக்காரு இல்லையா, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது ராசி கட்டத்துல ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் இல்லனா திக்பலம், இந்த 4 நிலையில ஏதாவது ஒண்ணுல இருக்கணும். இதுதான் இந்த யோகத்தோட முதல் கண்டிஷன், ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது, இதுதான் இந்த யோகத்தோட சூட்ச்மம்னே சொல்லலாம், நவாம்ச தொடர்பு. ராசியில ரொம்ப பலமா இருக்கிற அந்த 10ஆம் அதிபதி நவாம்ச கட்டத்துல எந்த வீட்ல இருக்காருன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ அந்த நவாம்ச வீட்டு அதிபதி இருக்காரு இல்லையா, அவர் திரும்பவும் நம்ம ராசி கட்டத்துக்கு வந்து இந்த 10ஆம் அதிபதியோட ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருக்கணும். 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கலாம், இல்ல ஒருத்தர ஒருத்தர் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வேணும். கடைசியா இதோட பலன்கள் என்ன? இந்த யோகா அமைஞ்சவங்களுக்கு பெரிய புகழ், நல்ல வசதி வாய்ப்பு, ஒரு பாரம்பரியமான குடும்ப பின்னணின்னு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீண்ட ஆயுள், மன உறுதி, நல்ல வாரிசுகள், சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து, இப்படி எல்லாமே கிடைக்கும்னு சொல்லப்படுது. இது ஒருத்தரோட கர்மாவையே சிறப்பா மாத்தக்கூடிய ஒரு யோகம். அப்போ சுருக்கமா சொன்னா, 10ஆம் அதிபதியோட அபாரமான வலிமையும் ராசி நவாம்சத்தோட இந்த நுட்பமான தொடர்பும் ஒன்னா சேரும்போது ஒருத்தருக்கு புகழும் வளமான வாழ்க்கையும் கிடைக்குது. இதுதான் மங்கள கௌரி யோகத்தோட சாராம்சம்.